என்னடா இது வாரிசு 2 எடுத்து வச்சிருக்கீங்க? வில்லாபுரம் வெற்றி தியேட்டருக்கு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துக்கு நானும் பேங்க் ஆபீசர் மச்சானும் போயிட்டோம். படத்தோட ஒண்ணு என்னன்னா, பெரிய பிசினஸ் மேனா இருக்க சூர்யா அண்ணன் 40 வயசு ஆகியும் கல்யாணமே வேணான்ற முடிவுல இருக்காரு. அம்மாவோட ஆசைக்காண்டி ஒரு குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இவரோட லைஃப்ல மமிதா பைஜு எப்படி உள்ள வராங்க, இவர் கல்யாணம் பண்ணாரா இல்லையான்றதான் படத்தோட ஒன்லைனு. சஞ்சய் ராமசாமி இஸ் பேக்ன்ற மாதிரி சூர்யா அண்ணன் அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல வர ஹாசினி மாதிரி மமிதா பைஜு கியூட்டா அழகா இருந்தாலும் நம்ம கண்ணு சூர்யா அண்ணனை மட்டும்தான் பாக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரே ஃபன்னு என்டர்டைன்மெண்டா போனதே தெரியல. அப்படியே இன்டர்வலுக்கு போயிட்டோம். ஆளுக்கு ஒரு டீயை வாங்கிட்டு திரும்ப செகண்ட் ஹாஃப்ல போயிட்டோம். படத்தோட இன்னொரு பிளஸ் ராதிகா மேம் தான். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருந்துச்சு. மமிதா பைஜு ராதிகா மேமோட காம்போ தரமா ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னே சொல்லலாம். சூர்யானோட விண்டேஜ் லுக்கை கொண்டு வந்திருக்காங்க. கஜினி அயன் வாரணமாயிரம்க்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தை ஒரு சிலர் வாரிசு 2ன்னு உளறிட்டு இருக்காங்க. நான் எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் பார்த்தேன். ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியா போய் பாருங்க. இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.